வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணார். ஒரு 10 நாள் ஒரு 2 வீக்ஸ் கழித்து அவர் பேசுகிறப்போ அவர் என்னமோ ஒரு குரூப்பில் மெம்பர் போட்டிருக்கு. என்னமோ சரி, ஓகே. ஒரு தடவை கலீக்ஸ்லாம் லஞ்ச் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், தன்னோட டிஃபன் பாக்ஸ்லேருந்து ரைஸ், லெமன் ரைஸு சாப்பிட்டுட்டு கடைசியில் பார்த்தா அந்த டப்பாவில் ஸ்வீட் இருக்குது, ஒரு கேக்கோ என்னமோ இருந்தது. அப்போ இந்த நியூலி ஜாயின்ட் பர்சனை பார்த்துட்டு, என்ன லஞ்சில் என்ன நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே, அம்மா நேற்று தெரிஞ்சு வந்திருந்தார் வீட்டுக்கு, அவரை கொண்டு வாங்கிட்டு வந்தார், ஒய்ஃபுக்கு அவர் ஒரு பீஸ் வச்சுருக்கா அப்படின்னு சொன்னார். அதுக்கு சொல்கிறார் அவர், அழிய போகிற உடம்புக்கு லஞ்சு அதில் ஸ்வீட்டு வேறு அப்படின்னு பார்க்கணுமே. இஸ் ஆல்சோ வெரி யங் பர்சன், 30 இயர்ஸ்க்கு தான் இருக்கும். ஆனால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனாலும் யாரும் ஒன்றும் சொல்லலை. சரி, ஓகே, விட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட கலைக்கு சேர்ந்துட்டு ஒரு சண்டே அன்னைக்கு வெளியில் போனாங்க. வெளியில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு நுழைஞ்சாங்க. இவரும் கூட போகிறார். கூட போனவுடனே என்னமோ ஆர்டர் பண்ணார். இவரோட ஃப்ரெண்டு ஆர்டருடைய சப்பாத்தி குருமா. சரி, சப்பாத்தி குருமா சாப்பிட்றீங்கன்னா சரி, ஓகே, பரோட்டா கொடுங்க அப்படின்னா பரோட்டா குருமா வந்தது. பரோட்டா குருமா சாப்பிட்டுட்டோம்னா குருமா தேவைப்படுது அப்படின்னு சப்ளையரை கொஞ்சம் குருமா கொடுப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ இந்த நியூலி ஜாயின்ட் பர்சன், அழிய போகிற உடம்புக்கு சப்பாத்தி, அதுக்கு குருமா வேறு அப்படிங்கிறாரு. சாப்பிட்றப்ப என்னடா அது ரொம்ப இருக்குன்னு. எனிவே, சின்ஸ் இஸ் கலீக், லெட்ஸ் நாட் கெட் இன்டு ஆர்கியூமெண்ட்னு விட்டார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி, அது ஒரு தெரிஞ்சவங்களோட ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு போனோன்னே இவரும் போயிருக்காரு. அங்கே நிறையா அந்த கேக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த கேக்கு, அப்புறம் கேக்கு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே அதில் நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. அதில் இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் சலாட்னு நினைக்கிறேன். அதை இவர் ஸ்பூனில் சாப்பிட்டுருக்கிறப்போ இது என்ன பர்த்து, தெர் இஸ் கோயிங் டு பி எ டெத்து. அழியப்பொருளுக்கு பார்ட்டி, அதுக்கு கேக்கு, அதுக்கு ஐஸ்கிரீம். யங் பர்சன், வெரி யங் பர்சன். சரி, ஓகே, பர்த்டே பார்ட்டிக்கு இருந்தாலும் வாயில் வர வார்த்தையை பாரு அப்படின்னு விட்டாங்க. சரி, போய் தொலையுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்லேயே இருக்கிற ஒருத்தரோட மேரேஜ். ஹி இஷ்யூடு இன்விடேஷன் டு எவரிபடி. எல்லோரும் போனாங்க. அந்த ரிசப்ஷனில் போயிட்டு சாப்பிட்றப்போ தேர் இஸ் எ வெரைட்டி ஆஃப் ஃபுட். நல்ல பெரிய ஒரு வகையில் போட்டு நேராக போட்டு 15 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே, சப்பாத்திலேருந்து பரோட்டாலேருந்து தோசையிலேருந்து ஸ்வீட்டு சாப்பாடு நிறைய. இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு, they are just going to hell அப்படிங்கிறாரு. கல்யாணத்துக்கு வந்தால் வாயில் வர வார்த்தையா அது? என்ன இருந்தாலும் சாக போகிறவங்க தானே, அதுக்கு எதுக்கு கல்யாணம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ விருந்து? அதுக்கப்புறம் தேர் இஸ் ஃப்ரூட் சலாடு, ஐஸ்கிரீம்லாம் வெளியில் சாப்பிட்றாங்க எல்லோரும், பீடாலும் எல்லாம் தடபுடல். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாழ்த்தாமல் இவரோட வாயில் வர்ற வார்த்தையை பாருங்கள். ஈ பிலாங்ஸ் டு சம் குரூப்பு. அது என்னென்னு சொல்ல வேண்டாம். நம்ம அந்த குரூப்பில் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா என்னமோ தெரியல, எப்படி எல்லாம் பேசுகிறாரு அவர். பட் ஹீ இஸ் a வெல் எஜுகேட்டட், குட் பொசிஷனில் தான் இருக்கார் அவர். தோ இஸ் நாட் எ சீனியர் ஆஃபீஸர்,
இஸ் ஈக்குவல் டு அதர் கலீக்ஸ், நாலேஜபிள் பர்சன். அதனால் வந்து அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை. சரி, ஓகே, எல்லாம் விட்டுருவோம். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து லஞ்சில் வந்து எல்லோரும் உட்காடுறாங்க. நம்ம குரூப் ஆளுங்க பார்த்தீங்களா, இவரும் வந்து உட்காடுறாரு. உட்காந்த உடனே அதை ஜஸ்ட் ஓப்பன்ஸ் டிஃபன் பாக்ஸை பார்த்தா அதில் வந்து ஒரு துணி இருக்குது. துணி எடுக்கிறாருன்னு துணி எடுத்து கீழே வச்சாருன்னா அதில் வந்து சப்பாத்தி இருக்குது. அதை வந்து சின்ன தெருவில் வச்சுட்டு சப்பாத்தியை பார்த்த உடனே அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, சப்பாத்தி என்ன வந்து சிகப்பாக இருக்குது அப்படின்னு. சப்பாத்தி வந்து ஆல்வேஸ் ப்ரௌன் தானே இருக்கும், இது என்ன சிகப்பாக இருக்குது அப்படின்னு ஒன்று இவர் சொல்லாரு. பார்த்தீங்களா, இந்த என்ன சாப்பாடு, என்ன கல்யாணம் எல்லாம் வந்து சகாப்பரவடம் அப்படி சொல்கிறாரு. இந்த சப்பாத்தி வந்து செய்யணும் அப்படின்னா முதல்ல அது கோதுமை வாங்கின உடனே அப்படியே அரைக்கக்கூடாது, அதை வந்து ஊற போடணும். ஊற போட்டு ஒரு நாள் வந்து நிழல்லே காய வைக்கணும். என்ன, இதான் கோதுமை. அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து இன்னும் 2 நாள் வந்து நிழலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு மிஷினுக்கு கொடுக்கணும். சரி, சப்பாத்தி பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு காலையில் சப்பாத்தி பண்ணுறோம் லஞ்சுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு முக்கால்வாசி முடிஞ்சுது அப்படின்னா நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு நைட்டே வச்சு விடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் சப்பாத்தி பண்ணுறப்போ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதையும் வந்து அப்படி பண்ணிடக்கூடாது. ஒரு சப்பாத்தி முதல்ல வந்து ஒரு கல்லில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமில் அதை வந்து சுட வைக்கணும். அப்படி தான் உப்பும் அப்படின்னோடனே சரி, ஓகே, இப்போ சிறப்பாக எப்படி வந்ததுன்னு பார்த்தா, இவ்வளோ சப்பாத்தி நீங்கள் வந்து அந்த நீங்கள் பிசைஞ்ச வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகி தெரியுங்களா, ராகி, அந்த ராகியை வாங்கி என்ன பண்ணணும், ஒரு கிலோ இல்லை 1/2 கிலோ வாங்கி அதை வந்து ஒரு தண்ணியில் நினச்சி துணியில் கட்டி தொங்க விட்டுறணும். சரிங்களா, தொங்க விட்டிங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா முளை கட்டி இருக்கும், ஸ்பாட் வந்துடும். அதை வந்து கொஞ்சம் காய போட்டு மிஷினில் அரைச்சிடும். அரைச்சிக்கிட்டு அந்த ராகி மாவை வந்து நல்லா ஜல்லிக்கணும். ஜல்லிச்சுட்டு அதை கொஞ்சமாக அதை வந்து துணியை எடுத்து அந்த ராகி மாவில் வந்து வச்சு அந்த துணியை வந்து கோதுமை சப்பாத்தியில் ஒத்தணும். 2 பக்கமும் ஒத்தி அதை நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கன்னா மிருதுவாகவும் டேஸ்டாகவும் நல்லா வந்து ஒப்பியும் சிறப்பாகவும் வரும் அப்படின்னாரு. இப்போ அவர் கேட்டார், சாகப்போகிற உடம்புக்கு நீ அடுத்தவன் சாப்பிட்றப்போ வந்து குருமா சாப்பிட்டா சாக போகிற உடம்பு, சாப்பாடு சாப்பிட்டா சாக போகிற உடம்பு, ஸ்வீட் சாப்பிட்டா சாக போகிற உடம்பு. எந்த உடம்பு? அடுத்தவங்க உடம்பு. உனக்கு சப்பாத்தியை கோதுமையை வாங்கணுமா, ஊற போடணுமா, நிழலில் வந்து காய வைக்கணுமா, ஒரே ஒரு நாள் தான் வெயிலில் காய வைக்கணுமா, நைட்லேயே அதை வந்து கஞ்சி வைக்கணுமா, அதை வந்து முதல்ல வந்து கல்லில் போடணுமா, அப்புறம் வந்து ஃப்ளேமில் போடணுமா, அப்புறம் அதுக்கு வந்து ராகி மாவை கொண்டு வந்து ஒத்தணுமா, இவ்வளவும் ஆக போகிற உடம்புக்கா? இது என்ன மாதிரியான ஒரு புறப்பகாண்டா? அந்த குரூப், ஓகே, குரூப்பை விட்டுருங்க. நீ வந்து எஜுகேட்டட் பர்சன் தானே, நாலேஜபிள் பர்சன் தானே, ஒரு நாகரிகம் வேண்டாம்? இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க. என்னமோ நினச்சிக்கிட்டு என்னமோ சொல்கிறது. அடுத்தவனை பார்த்து சாகப்போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்திக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி, நமக்கு அதெல்லாம் தெரியாது, என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி சாப்பிட்றாரு அவர். அது தவிரவும் அதே சப்பாத்திக்கு வந்து என்னடா அப்படின்னா கம்மன்னு மணக்கிற வந்து அது உருளைக்கிழங்கு போட்டு என்னமோ பண்ணிருக்காங்க. அதில் இத்தனைக்கு இவர் சாப்பிட்றாரு. அப்போ கேட்குற அடுத்தவன் சாப்பிட்டா அவன் உடம்புக்கு வந்து சாக போகிற உடம்பு சொல்லலாமா? அந்த மாதிரி இப்படியெல்லாம் ஒரு சில குரூப்ஸ்காரங்க என்னென்னமோ பணத்துறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க.
மனித வாழ்க்கை வந்து சாதாரணமானது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. வாழ்க்கையை மனிதன் வாழ விடாமல் ஓடிட்டுருக்கான். முன்னாடி பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை, பக்கத்தில் துரோகம், இந்த பக்கம் வந்து கழுத்தறுப்பு, எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு மனுஷன். அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான குரூப்பாக இருந்தாலும் ஆறுதலாக இருக்க வேண்டும். யூ ஷுட் என்கரேஜ். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு குரூப்பு என்னமோ சொல்கிறாங்க. இப்படி இல்லாமல் வந்து சில அமைப்புகள் இருக்கும் இருக்குது. நம்ம குறை சொல்ல வேண்டாம். அவங்களாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நாம் வந்து எடுத்துக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இதை ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.